1.5 months வந்து எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவே வந்து என்ன ரொம்ப உடைச்சு போட்டுருச்சு. அது எப்படி சார் ரொம்ப பாசிட்டிவ்? அந்த டைம்ல உங்களோட வீடியோஸ் தான் வந்து ஜாஸ்தி நான் பாப்பேன். எனக்கு தெரியல பேசும்போது டக்குனு அது எப்படி எப்பவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. உங்க வீடியோஸ் தான் நான் பாப்பேன் அந்த கான்ஃபிடன்ஸ். சோ ஒரு பூஸ்டா இருக்கட்டும், ஒரு கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் நீங்க சொல்லணும். நான் என்ன சொன்னேன், லைஃப்ல நம்ம மட்டும் தனியா இல்ல, நம்மள மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பாக்குறேன், நானும் மோட்டிவேஷனல் வீடியோலாம் பாக்குறேன். நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருக்கேன். எப்படி நீங்க ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. எதுக்கு ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு. இப்போ இந்த மூமெண்ட்ல எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை வாழ்ந்து அனுபவிச்சு பார்த்தா போதும். ஜெயிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நீ படிச்சாலே போதும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நீ அறிவாளின்னு உனக்கு தெரிஞ்சா போதும். ஒரு 10 பேர் சேர்ந்து மார்க் போட்டு 500ல வந்து 489 வந்தா தான் பாஸ் அப்படின்லாம், இன்னொரு ஒரு மார்க் எடுத்தா இன்னொரு பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய யாரோ கொடுக்குற மதிப்பீடை வச்சு நீங்க வந்து உங்களோட ஹாப்பினஸை டிசைட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஒர்த் இல்லைன்னு சொன்னா கூட நான் தெரியும்டா நான் யாருன்ற மாதிரி கெத்தா நீங்க பழகிக்கிங்க ஆக்சுவலா. அப்புறம் எல்லாருமே இன்னொரு விஷயம் பண்றாங்க, ஏன்னா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பின்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. நீ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்கள் டார்கெட்டுன்னா, ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு 20 தடவை நடக்கலாம். நல்ல செய்தியில் இருக்கும், நல்ல சாப்பாட்டில் இருக்கும். அது மாதிரி ஒரு 20 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அந்த 20 இன்சிடென்ட் தவிர்த்து மீதி எல்லாமே சோகமாயிருவீங்க. ஆக்சுவலாக ஹாப்பியை தேடி போனீங்கன்னா ஹாப்பி தான் டார்கெட்னு நினைக்காதீங்க. லைஃப் வந்தாச்சு, ஜேர்னி தான் டார்கெட். அதில் லைஃப் ஹாப்பினஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வேற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். எல்லாமே அக்செப்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா போதும். ஹாப்பியை தேடி போகிறவங்க எல்லாமே ஹாப்பினஸ் கிடைக்கிற மூமெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா மூமெண்ட்லையுமே டல்லாக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியை தேடாதீங்க. இன்னொருத்தர் நம்ம திறமசாலினோ, நம்ம வல்லவரணும், நல்லவரணும் சொல்லணுன்றதுக்காக யாரோட அக்செப்டன்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் மட்டும்தான் உங்கள் உலகம். உலகமே ஏற்று நீ ஒன்றுடான்னு சொன்னால் கூட உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சா அந்த லைஃப் அமைதியான லைஃப். அவ்வளோதான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா அது போதும். மணிமேகலை 4 பேருக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஏத்திருக்க சார் எனர்ஜி ஃபுல்லா. சோ அந்த ஒரு 1 month நீங்க எந்த வர்க்கும் பண்ண கூடாது, நீங்க வீட்ல இருக்குன்னு சொல்லும்போது நான் அவ்வளவு ஃபெட் அப் ஆனா. அப்ப எனக்கு எனர்ஜி தந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் உசேன் வந்து எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு, பாரு இவங்க இவ்ளோ தாண்டி வந்திருக்காங்க, இத பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஒரு பூஸ்ட் எனக்கு காமிப்பாங்க. சோ அதுக்கு பர்சனலா ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் தட். இது மாதிரி நீங்க ஒரு பர்சனுக்குமே லைஃப்ல நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்றீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு உங்க வைஃப் எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டிவா இருக்காங்க? எமோஷனல் சப்போர்ட். என் கம்பெனி அவங்க வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா கூடவே என்ன சப்போர்ட்ன்றது யாரும் வந்து ஏதாவது கொடுத்துடணும் நமக்கு அப்படின்னே அவசியம் இல்லை. நமக்கு ஒருத்தரை நம்ம மேல ஒருத்தர் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையும் இல்லை அன்போ வச்சாலே அதுவே நம்மளெல்லாம் லைக் பண்றாங்க பாருங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு என் மேல ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு. உலகத்துல யார் வேணும்னு கேட்டா எல்லாரையும் தாண்டி அவர் தான் அப்படின்ற மாதிரி அளவுக்கு